பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourselves before the Lord and he will lift you up. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உயர்வு வேண்டும் என்றால் நீங்க கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்று. நீங்க தாழ்மையாக இருக்கணும். அவருக்கு முன்பதாக நீங்க முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இயேசுப்பா என்னை தாழ்த்துகிறேன், இந்த உலகத்துல கொடுத்திருக்கிற எல்லா ஞானம், ஆசீர்வாதங்கள், செல்வங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுப்பா நீங்க கொடுத்தது, உங்களுக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன் என்று நீங்க கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்தி உங்களை நீங்க தாழ்மையாக நீங்க வாழ்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகளை கொடுப்பார். நீங்க அநேக நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நான் இப்படி படிச்சுட்டேன், நான் இப்படி பிசினஸ்ல நான் சக்சஸ் நான் பெற்றுட்டேன், எல்லாம் என்னுடைய ஹார்ட் ஒர்க் தான், என்னுடைய டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லி பெருமையோட சில நாட்கள் பேசுறீங்க. சில சமயம் உங்களை அறியாம கூட அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க. இல்ல, கர்த்தருக்கு முன்பதாக நம்ம ஒரு தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர் தான். கர்த்தர் தான் நம்மளை வழி நடத்துகிறார். கர்த்தர் 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 மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கிறார். அவர்தான் இன்னைக்கு நம்மளை ஜீவனோட பாதுகாத்து நம்மளை வழி நடத்துகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் தான். அப்ப அவரிடத்துல போய் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே இயேசுப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, எல்லாமே நீங்க தான் கொடுத்தீங்க, உங்களுக்கே மகிமை உண்டாகட்டும், நன்றி அப்பான்னு சொல்லி தாழ்மையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில படிப்பின் காரியங்களோ இல்ல வேற ஏதோ காரியங்களாக இருந்தாலும் கர்த்தரிடத்துல கேட்டுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணிங்க. அதே சமயம் நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்க, இல்ல உங்களுடைய பிசினஸ்ல ஏதோ ஒரு சக்சஸ் வந்துருச்சுன்னா உடனே என்னுடைய டேலண்ட்ல இல்ல என்னுடைய ஹார்ட் ஒர்க்ல தான் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம அந்த மகிமை கனத்தெல்லாம் நம்ம கர்த்தருக்கு கொடுக்காம நம்மளுடைய டேலண்ட்னாலதான் ஹார்ட் ஒர்க்னாலதான் சொல்லி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது நமக்குள்ளேயே ஒரு பெருமையை உருவாக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் தான் நம்மளுக்கு அந்த டேலண்ட் கொடுத்தாங்க, கர்த்தர் தான் நம்மளுக்கு கிருபை கொடுத்தாங்க, பலனை கொடுத்தாங்க. இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் தான். அப்ப அந்த கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தி நம்மளை தாழ்த்துகின்ற பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மளை உயர்த்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல தங்களை தாழ்த்துறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, எல்லா கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு செலுத்துறாங்கப்பா. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா தீமையில இருந்து விலைக்கு பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க. நன்மையினால பிள்ளைங்களை திருப்தியாக்குங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாக இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவர் சந்தோஷமாக வாழ வைப்பார், சமாதானத்தை தருவார். அவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.